நான் இன்னைக்கு வந்து பூசணிக்காயும் கடலைப்பருப்பையும் போட்டு மடத்து கூட்டு பண்ணணும்னு நினச்சிருக்கேன். மடத்து கூட்டுனாக்கா 2 கிலோ பூசணிக்காயும் கடலைப்பருப்பையும் வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை வச்சுருக்கேன். இந்த தேங்காயை ஜீரகம் பச்சை மிளகா ஒரு சின்ன வரமிளகா எல்லாத்தையும் போட்டு இதை அரைச்சி வச்சுருக்கேன். பெருங்காயம் இது எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பிடிச்ச வளர்க்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சு போட்டலாம். தேங்காய் எண்ணெய் பிடிக்காத வளர்க்கு சாதாரண நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கலாம். இந்த நான் தேங்காய் எண்ணெய் உபயோகிச்சுருக்கேன். இப்போ அடுப்பு ஏற்றி உங்களுக்கு இதை வந்து இதில் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெயை ஊற்றிட்டு இதில் வந்து கடுகு போட்டு பெருங்காயம் போட்டு போட்டு எண்ணெய் காய்ஞ்சோடனே கடுகு போட்டு பெருங்காயம். நான் வந்து புளியோண்டு அந்த இது வெந்தய பொடி கொஞ்சோண்டு போடுறேன். உங்களுக்கு பிடிச்சாக்கா அதை போட்டுக்கலாம். இல்லைனாக்கா போட்டாக்காலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வந்து இந்த கடுகு விட்டு இந்த புளியும் இது புளித்தம்பருப்பு பண்ணணும். புளித்தம்பருப்பு போட்டுட்டு இதை வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது போட்டுட்டு பெருங்காயம் போட்டுட்டு இவ்வளோ தான் போடுவேன். நான் வந்து மெஞ்சி பொடி நிறையா போட மாட்டேன். கொஞ்சம் போட்டுட்டு இதை வந்து இந்த இப்படி வரங்க உடனே இதில் போட்டோம். வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா அப்படி போடுறதில்லை. அதனால இது வந்து இதை இது பண்ணி கொஞ்சம் ஒரு இது பதக்கிட்டு அப்புறம் இதுக்கு துவரம் பருப்பும் கிடையாது, பைக்கும் பருப்பும் கிடையாது. வெறும் இதுவும் கடலை பண்ணலாம். அதை காய் ஊற வச்சுட்டு இது பூசிக்காய் கூடயே போட்டாக்கா அது வெந்து போயிடும். இப்போ வந்து பொரிச்சுட்டு இதை வந்து இதில் கொஞ்சம் ஊற்றி இதை அரைச்சி வச்சுருக்கு. தேங்காய் கொஞ்சம் பச்சை மிளகாய் அது புளியோடு வர மிளகாய் நோய் போட்டு அரைச்சி வச்சுருக்கு. இது ஒன்றும் வேறு ஒன்றும் இது கிடையாது. மாவு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து இது மஞ்சப்பொடி எல்லாம் போட வேண்டாம். என்ன போட்டுக்கோங்க. வேண்டானாக்கா அது வந்து அவசியம் இல்லை. நான் வந்து இது போட மாட்டேன். இதுக்கு வரலாம். இது வந்து ரொம்ப என்ன சாதம் பிரிஞ்சு சாப்பிட்லாம், ரொட்டிக்கும் தொட்டுக்கலாம். இது வந்து மடத்து கூட்டுன்னு சொல்லுது. எங்களை அக்கறை எங்கள் அம்மா பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னமோ எனக்கு தெரிஞ்ச சமையலை சமைச்சிட்ருக்கேன். ஆனால் ஒருத்தரும் ஒன்றும் சொல்லலை. எனக்கு பிடிச்சா சமையங்கோ பிடிக்கிறேன் எனக்கும். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. அதான் பண்ணுங்க. ஒரே ஒரு பதிவு வந்தால் கூட லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஆயிடுச்சு. இப்போ வந்து இனிமேட்டு அது ஒரு இதுவாகும். கல்லாட்டம் ஆகாது, தரமாகும், வெண்ணாகும். ஆயிடுச்சு. கருப்பாச்சு வச்சு